சசிகலா தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் பேர் சொல்லலை, பேர் அப்புறம் சொல்கிறேன்னாங்க. இன்றைக்கி பேர் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு 2-3 லைன் வருது. இவ்வளவு நாள் ஜெயலலிதாவோட இதில் அரசியலில் இருந்திருக்கீங்க, ஒரு கட்சிக்கு ஒழுங்காக பேர் வைக்க தெரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் அதிமுக அனுமதிச்சார், அவர் அனைத்திந்திய அதிமுகன்னு ஏமாத்தினாருன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய கேண்டிடேட் வந்து பாண்டிச்சேரியில் ஜெயித்தாங்க. பாண்டிச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைச்சது. அதுக்கப்புறம் கோலார் கோல்டு ஃபீல்டு கர்நாடகாவில் அங்கே ஒரு எம்எல்ஏ ஜெயித்தாங்க. பாம்பேலெல்லாம் கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க, நிறைய ஓட்டு வாங்கினாங்க. அதனால் தமிழ்நாடை தவிர எல்லா இடங்களிலும் அதிமுகவில் செல்வாக்கு இருப்பதால் அனைத்திந்திய அதிமுகன்னு மாற்றினார். நிறைய பேர் சொன்னாங்க இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு மாற்றினார். இதுதான் காரணம் மாற்றினதுக்கு. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை போய் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னா என்ன அர்த்தம்? அமமுகன்னு தினகரன் ஆரம்பித்தார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது மாதிரி இவர் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அனைத்திந்தியங்கிற வார்த்தையை சேர்த்துட்டேன். 2 விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரோ ஒருத்தர் இந்த கட்சி பேரை பதிவு செஞ்சு ஆரம்பித்தாங்களாம். அந்த கட்சியை நான் எடுத்துக்கிட்டேங்கிறது. சுயமாக கூட கட்சியை ஆரம்பிக்கல. சரி, அதுவும் அவங்க இஷ்டம். ஆனால் அதில் ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. என்னென்னா, எம்ஜிஆர் அதிமுக இப்படி தான் ஆரம்பித்தாராம். யாரோ ஒருத்தர் கட்சியை வச்சு அதை வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதிமுக அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் சொந்தமாக கட்சி ஆரம்பித்தார் 1972 அக்டோபர் மாதம். அக்டோபரில் எப்போவும் ஐப்பசியில் சூரியன் நீச்சம். எல்லா பேரும் ஆவணியில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆவணியில் சூரியன் சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பெறுவார். எல்லாம் அதில் தான் ஆரம்பித்தாங்க, ஆவணியில். அதனால் எம்ஜிஆர் அந்த விதியை மாற்றி சூரியன், அரசியலுக்குரிய அதிபதியான சூரியன் நீசமடைந்திருக்கும் நேரத்திலே அதிமுக அப்படிங்கிறத ஆரம்பித்தார் 1972 அக்டோபர். யார்கிட்டையும் பேரையும் கடை வாங்கலை, இது கட்சியும் யார்கிட்ட வாங்கலை. நேரடியாக தேர்தல் கமிஷனில் போய் அவர் பெயரை பதிவு செய்தார். இன்றைக்கி கூட போய் பாருங்கள், தேர்தல் கமிஷனில் சசிகலா சொல்கிறாங்க எம்ஜிஆர் இன்னொருத்தருக்கு பேரில் இந்த கட்சியை மாற்றிட்டாங்கன்னு. அதிமுகவின் சரித்திரம் தெரியாமல் பேசுகிறார். லோக்கலில் அதிமுக அப்படி இப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் முறைப்படி அந்த கட்சியை அதிமுகவை ஆரம்பித்தவர் எம்ஜிஆர், பேரை தேர்ந்தெடுத்தது எம்ஜிஆர் அப்படிங்கிறத முதல்ல சசிகலா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தான் ஜெயலலிதாவோட ரொம்ப நாள் இதில் இருந்தீங்க. அதுக்கடுத்தது தென்னந்தோப்பு சின்னமாக அதை சொல்லியிருக்காங்க. தென்னந்தோப்பு சின்னம், ஆள் ஓட்டு போட ஆள் இருந்தால் தானே சின்னத்தை பற்றி. இங்கே ஸ்டாலினோட கையாள். ஸ்டாலின் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இந்த தேர்தலில் தனியாக நின்று அதிமுக ஓட்டை பிரிக்கணுங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட் 2021 ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க. இன்றும் ஸ்டாலினின் கையாளாக இந்த தனியாக நின்று அதிமுகவின் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் சசிகலா அந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் ஓட்டு போடாதீங்க. முக்குளத்தோர் மக்களுக்கு சொல்கிறேன், யாரும் ஓட்டு போடாதீங்க. காரணம், இவர் ஸ்டாலினின் ஏஜென்ட்டாகத்தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். சரியாக எலெக்ஷன் இது வரப்போகுது, நாளைக்கு கழிச்சு அந்த டைமில் கட்சியை இது வந்து பேர் வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் ஸ்டாலினின் கையாளாக வரும் சசிகலாவுக்கு யாரும் எந்த ஆதரவையும் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் யாரும் கொடுக்க வேண்டாம். அதிமுகவின் ஓட்டை பிரிப்பதற்காக ஸ்டாலின் சசிகலா மூலமாக சதி செய்து இந்த தேர்தலில் அவர் நிற்க வைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நம்முடைய ஒரே எய்ம் ஸ்டாலினையும் திமுகவையும் தோற்கடிக்கணும். அதனால் ஓட்டை பிரிக்காமல் சசிகலாவிற்கு எந்த அதிமுக தொண்டனும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத
என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இப்போ இங்கே அதிமுக பிரிஞ்சிருச்சான். இந்த சன் நியூஸு, சன் டிவி, அவங்க தான் சொல்கிறேன்ல, அவங்க கிண்டல் அடிக்கிறான். சன் டிவி அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக எப்படி பிரிந்தது தெரியுமா அப்படின்னு போடுறான் சன் டிவியில். அது போடும்போது என்ன போடுறான், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் டிடிவி பிரிஞ்சாங்களாம், இப்போ சசிகலா பிரிஞ்சுட்டாங்களாம், தீபா பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்களாம், தீபா கணவர் ஒரு கட்சி ஆரம்பித்தாராம். தீபா கணவர் கட்சி ஆரம்பித்ததெல்லாம் சன் டிவிக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. சும்மா கதை. பாஸ்கரன் ஒருத்தர் சசிகலா அக்கா பையன், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தாராம், சசிகலா அண்ணன் ஒரு கட்சி ஆரம்பித்தாராம், பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பித்தாராம், போலேந்தி பெங்களூர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாராம். இப்படி கிண்டல் அடித்திருக்கிறார்கள் சன் டிவியில். அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கிண்டல் அடிக்கவா? உங்களை கிண்டல் இல்லை, உங்கள் கட்சி என்ன லட்சணத்தில் இருந்ததுன்னு சொல்லவா? உங்கள் ஈவேரா வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணார்ல, 73 வயசில் கல்யாணம் பண்ணார்ல, அதை எதிர்த்து திமுகவாக உடைந்தது. அதுக்கப்புறம் திமுக அண்ணாதுரை இருக்கும்போதே சம்பத், ஈவிக்கு சம்பத், கண்ணதாசன் போன்றவர்கள் தனியாக பிரிந்து கட்சி ஆரம்பித்தாங்க. கேளுங்க சன் டிவி, இந்த கலாநிதி மாறன் போய் படிச்சுட்டு வாங்க. திமுக அப்போவே ரெண்டாக பிரிஞ்சது. அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், அவர் பிரித்தார் திராவிடத்தை. எஸ்வி சோமசுந்தரம் அவர் பிரித்தார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வைகோ பிரித்தார். இன்றைக்கி மல்லை சத்யா பிரிச்சிருக்காரு. இந்த எஸ்டி சோமசுந்தரம் பிரிஞ்ச உடனே நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் சேர்ந்து 4 அணின்னு ஒரு பிரித்தாங்க, ஒரு கட்சி உருவாக்குனாங்க. அதனால் உங்கள் திமுக இதை விட கேவலப்பட்டு 10 பகுதிகளாக பிரிஞ்சது. அதிமுக ஒன்றும் 3-4 பேர் தான் பிரிஞ்சிருக்காங்க.